வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அகஸ்டின். நீங்கள் பார்க்குறது பாண்டிச்சேரி இருக்கின்ற மிக பழமையான கோயில்களில் ஒன்று. 1738ஆம் ஆண்டு கட்டப்பட்ட அவர் லேடி ஆஃப் ஏஞ்சல்ஸ், சூர்குஃப் ஸ்ட்ரீட்டில் பாண்டிச்சேரியில் இருக்குது. இந்த கோயிலுக்கு இன்னொரு பேர் உண்டு, கப்ஸ் கோயில்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் இந்த ஆலயம் கப்பூச்சியன் சபை குருக்களால் நிர்வகிக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அதனால் கப்பூச்சியன்ஸ் சர்ச்சுங்கிறதால கப்ஸ்ன்னு மாறிப்போச்சு. கப்ஸ் கோயில் என்று சொல்லுவார்கள். மிக பழமையான ஒரு ஆலயம். அவர் லேடி ஆஃப் ஏஞ்சல்ஸ், தூய ஆவியானவரின் அன்னை. அப்படியா? சம்னஸுகளின் அன்னையா? ஓகே, தப்பாக சொல்லிட்டு சம்னஸுகளின் அன்னை என்று அழைக்கப்பட்ட அற்புதமான அன்னையினுடைய திருநாமம் தாங்கிய அற்புதமான கோயில். மிக பழமையான ஃப்ரெஞ்சு அந்த சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில். கொஞ்சம் அங்கங்கே சிதிலம் அடைஞ்சிருக்குது. மதியம் மணி 12. அதனால் அஸ்தகால மணி அடிச்சிருக்கு. 1738ஆம் ஆண்டு கட்டப்பட்ட அந்த மணி இன்றும் எப்படி ஒலிக்குதுன்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க. நீங்கள் அற்புதமான அன்னையினுடைய ஆலயம், அவர் லேடி ஆஃப் ஏஞ்சல்ஸ், சம்னஸுகளின் அன்னை ஆலயம் பாண்டிச்சேரியில் கடற்கரைக்கு ஒரு 50 மீட்டர் தொலைவில் மிக கிட்ட இருக்கின்ற ஒரு கோயில். பாண்டிச்சேரிக்கு வருகின்ற எல்லா மக்களும் இங்கே வருவாங்க. அற்புதமான அந்த ஃப்ரெஞ்சு கலாச்சாரப்படி இங்கே பாருங்கள். அழகாக பார்க்கிங் இப்போ ரோடு இங்கே பாதை போட்டு பக்கத்தில் சின்ன குட்டி குட்டி பூங்காக்கள், சின்ன பூங்கா இங்கே இவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கு பாருங்கள் இந்த இடமே. அதாவது ஃப்ரெஞ்சு கால மக்கள் அங்கே இருக்கின்ற அப்போ இருந்த இந்த ஆளுநர்கள் இந்த ஆலயத்தை நிர்மாணிச்சிருக்காங்க பாருங்கள். பக்கத்துலேயே குட்டி பூங்கா, இங்கே பூங்கா, பக்கத்தில் ஆலயம், ஆலய வளாகத்தில் நடைபாதை என்று அற்புதமான ஒரு ஆலயத்தில் வந்திருக்கோம் நம்ம. இந்த ஆலயத்தினுடைய அன்னையின் பெயர் விளங்க இங்கே பாருங்க, 2 ஏஞ்சல்ஸ்க்கு மத்தியில் அன்னையினுடைய திருவுருவ சுரூபம் இருப்பது போல் இங்கே அமைச்சிருக்காங்க. ஆனால் இது இப்போ அமைக்கப்பட்டது, முன்பு கிடையாது. இது இப்போ அமைக்கப்பட்ட திருச்சுருவம். இது உங்களுடைய பார்வைக்கு எப்போ அமைக்கப்பட்டது? கல்வெட்டு வச்சுருக்காங்க.
பாரிஷ் பிரிஸ்ட் ஃபாதர் ரெவன் ஃபாதர் சிரில் சாந்து அவங்க அமைச்சிருக்காங்க. 14/8/2016 அந்த கடைசி எழுத்து அழிஞ்ச மாதிரி இருக்குது. மேதகாயர் அந்தோணி ஆனந்தராயர் அவருடைய பீரியடில் இது அமைக்கப்பட்டது. 14/8/2000 கடைசி எழுத்து தெரியல. சமீபத்தில் தான் இந்த அன்னையுடைய திருச்சுரூபம் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பார்வைக்கு அன்னையுடைய திருச்சுரூபம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அவர் லேடி ஆஃப் ஏஞ்சல்ஸ் சம்னஸ்களின் அன்னையினுடைய திருத்தலத்தை பார்த்துட்டு இருக்கீங்க. 1738ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட கோயில் உங்கள் பார்வைக்கு. முதல்ல அங்கே ஸ்வீஃப்ரைன் ஸ்ட்ரீட்னு அந்த பக்கம் தெருவில் ஒரு கேட்டு, இந்த பக்கம் தூமா ஸ்ட்ரீட், இது ஒரு கேட்டு இந்த பக்கத்தில் இருக்குது. அதான் இந்த தெரு மாதிரி இருக்குது பாருங்கள், தூமா ஸ்ட்ரீட்னு. ஸோ இந்த பக்கத்தில் இன்னொரு கேட் இருக்குது. அதனால் குழம்பிட போகிறீங்கன்னா 2 தெருவான்னு கேட்டு போகிறீங்க. அது ஒரு கேட் அந்த தெருவுலையும், ஒரு கேட் இந்த தெருவுலையும் இருக்குது. இந்த படிக்கட்டை பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் வருதா? யோசித்து பார்த்துங்க. ஞாபகம் வந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த படிக்கட்டு ஒரு திரைப்படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே தான் அந்த ஷூட்டிங் எடுத்துருப்பாங்க. ஓகே, நீங்கள் பாருங்கள். இந்த கேட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆலயத்தின் உள்ளே படம் எடுக்க அனுமதி கிடையாது. அதனால் வெளியேந்து மட்டும் உங்களுக்கு இதை ஒரு அன்னையினுடைய தேவாலயத்தை நான் ஒரு காட்சிப்படுத்துகிறேன். உள்ளே போய் எடுக்கக்கூடாது. வெளியே மட்டும் இந்த படிக்கட்டில் ஏறி இப்படி போய் பார்க்கலாம். இந்த ஃப்ரெஞ்சு தூமாஸ் டே அற்புதமான எவ்வளோ பெரிய தூண்கள் பாருங்கள். கிட்டத்தட்ட 280 ஆண்டுகளா? ஆமாம், கிட்டத்தட்ட அப்படி தான் வருது. அவ்வளோ ஆண்டுகளாக நின்றுக்கிட்டு இருக்குது இந்த தூண்கள். எப்படியே பார்த்தீங்கன்னா பீச்சே தெரியும் உங்களுக்கு. பீச் தெரியுதா? ஓகே, பீச்சுக்கு மிக அருகில் இருக்குன்னு இந்த ஆலயம். இது அன்னையினுடைய ஆலயம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கப்ஸ் கோயில் என்று அழைக்கப்படுகின்ற சமணஸ்களின் ஆலயம். மன்னிக்கணும் சமணஸ்களின் ராக்கணியான அன்னை மரியாளுடைய ஆலயத்தை இங்கே பார்க்குறீங்க. ஓகே, ஆலயத்தின் உள்ள அனுமதி இல்லைங்கிறதால வெளியிருந்தே உங்களுக்காக இது. ஓகே, நன்றி நண்பர்களே. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நாங்கள் பார்த்துருக்கிறது பாண்டிச்சேரியில் இருக்கின்ற கப்ஸ் கோயில் என்று சொல்லப்படுகின்ற அவர் லேடி ஆஃப் ஏஞ்சல்ஸ் கோயில். சமணஸ்களின் அன்னைன்னு சொல்லலாமா? ஓகே, சொல்லலாம். சமணஸ்களின் ராக்கினின்னு சொல்லலாமா? தாராளமாக சொல்லலாம். இவ்வாறு பெயர் தாங்கியிருக்கின்ற அன்னையினுடைய ஆலயத்தை நம்ம இப்போ பார்த்தோம். இன்னொரு கோயிலில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நான் உங்கள் அகஸ்டின்.